திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் அருகிய திருக்கூத்தும்பி புரந்தரனும் பொப்பமைந்த அவேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் மவேறு ஜோதியும் வானவரும் தாமரியா செவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. படைப்பு தெய்வமாகிய பிரம்மதேவனும் இந்திரனும் அழகிய சரஸ்வதியும் மகாவிஷ்ணுவும் 4 வேதங்களும் சந்திரன் சூரியன் அக்கினி ஆகிய பெருமை பொருந்திய ஜோதிகளும் தேவர்களும் சிவபெருமானை முற்றும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அத்தகைய ரிஷப வாகனனை போற்றி அரச வண்டே நீ ரீங்காரம் செய்வாயாக. நானார் என் உள்ளம் ஞானங்களார் என்னை யார் அறிவார் அனோபிரான் என்னை மாண்டில நேல் மதிமயங்கே உணருடைய தலையில் உண்பளித்தே நம்பளவல் எனா கமலமே சென்றுதாய் கோத்தும்பி. தேவர் பெருமான் என்னை ஆட்கொள்ளாது விட்டிருப்பாரானையில் எனக்கு ஒரு மதிப்பும் இல்லை. என்னை மதிக்கும்படி புத்தி கட்டவர் யாரும் இல்லை. மாமிசம் பொருந்திய பிரம்ம கமாலத்திலே பிச்சையேற்று உண்கின்ற எம்பளவானது அமிர்த சுரூபத்தை கோத்தும்பி நீ ஊதி போற்றுவாயாக. தினைத்தனை உள்ளதோர் ஓவிலில் தே புண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தேடும் உள்ளக ஆனந்தத்தின் சொரியும் குளிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. பிருங்காராஜனே, பூவில் இருக்கிற ஒரு சிறு துளி தேனில் நீ விருப்பம் கொள்ளாது ஆனந்த கூத்தனிடத்தில் இருக்கும் பரமானந்த தேனில் நீ லயமாகி பின்பு அதை விளம்பரம் செய்க. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு என்னை கண்டபில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளே பண்ண பணித்து என்னை வாயென்ற வான்கருணை சொன்ன பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி. அன்பின் உச்ச நிலையில் கண்ணப்பன் இருந்தான். அன்பின் ஆரம்ப நிலையில் நான் இருக்கிறேன். ஆயினும் என் தகப்பன் கீழ் நிலையில் உள்ள என்னை கருணைகளால் ஆட்கொண்டு என்னை குணவான் ஆகும்படி செய்து அருளினான். நுண்ணியதாக பொடி பண்ணிய திருநீற்றை உடைய அவனிடத்தில் சென்று அண்டுகொளில் வேந்தே நீ ஒளிப்பாயாக. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று எங்கள் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதல்லத்தே பத்தேதும் இல்லாதல் பற்றது நான் பற்றி நின்ற மெய்தேவர் தேவர்க்கு சென்றுதாய் கோத்தும்பி. வண்ணத்தில் பெரிய வண்டே, அந்த தேவர் பெரியவர் இந்த தேவர் பெரியவர் என்று பொய்த்தேவரை புகழ்ந்து பேசி புலம்புகின்ற இவ்வுலகில் எனக்கு பிறவி தொடர்பு ஒன்றும் இல்லாமல் ஒளியும்படி ஈசன் பற்றி நிற்கின்ற மெய்த்தேவனாகிய சிவபெருமானுக்கே நீ சென்று நாதம் ஊதுவாயாக. வைத்த நீதே வந்தேர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தேவி வித்த வித்தக தேவர்க்கு சென்றுதாய் கோத்தும்பி. ஈட்டிய செல்வம் கொண்ட மனைவி பெற்ற புதல்வர் கருதிய குலம் பயின்ற கல்வியாகிய இவையாகும் மயக்கம் கொண்டுள்ள இவ்வுலகில் பிறப்பு இறப்பு என்கிற மனோபாவனைகளை உண்டு பண்ணக்கூடியவைகள்தான். இத்தகைய மனத்தோற்றங்களை துடைத்தரளிய ஞான வடிவனாகிய பரமனடித்து போய் தும்பிக்கு கோவே நீ ஓசையை உண்டு பண்ணுவாயாக.
சற்றோ நினைக்க மனத்தமுதா சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் ஒருவரியோ சிட்டாய சிட்டர்க்கு சென்றுதாய்கோ தும்பி. உள்ளத்திற்கு அமிர்தம் போன்ற சிவபெருமானை நினைக்கில் நஷ்டம் ஏதேனும் உண்டா? இல்லை. அழியாத இறைவனது திருவடியை நான் மறந்து விடுவேனோ? அதனை நினைக்க இணங்காத பாவிகளின் வடிவங்களை காணவும் நாம் சம்மதியோ? சீர்மையில் எல்லோருக்கும் மேலோனாகிய சிவனை பண்டு வேந்தே நீ சென்று ஊதுக. ஒன்றாய் மூளை தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த எந்த அதை தாதைக்கும் எம்மனைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கு சென்றுதாய்கோ தும்பி. தான் ஒரு முதல் பொருளாய் நின்று தன்னிடத்திலிருந்து எத்தனையோ கிளைகளை தோற்றுவித்தான் பரமன். என்னை நலமுடையவனாக வைத்து பல்லக்கில் நாயை ஏற்றுவித்தது போன்று அடியார் நடுவில் இருக்க வைத்தான். அவன் எனக்கு தந்தை, என் தந்தைக்கும் தாய்க்கும் தந்தை. அப்பெருமான் அறியாத பொருள் என்று தும்பி அரசே, நீ அவன்பால் சென்று கீதம் வாசிப்பாயாக. கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்ற சனங்களே சென்று சாதனமேதான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கு சென்றுதாய்கோ தும்பி. திருநீலகண்டன் கருவி கரணங்களுக்கு அப்பாற்பட்டவன். அவனுடைய திருவடியை சாருமிடத்து எனக்கு ஜனன மரண மயக்கமில்லை. தும்பி கோவே, நீ அந்த கருணாகரனிடம் சென்று இசை பாடுவாயாக. நோயுற்று மூத்தோ நான் நொந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணம் எல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்க சென்றுதாய்கோ தும்பி. நோய்வாய்ப்பட்டு விரைவில் முதுமையடைந்து தானாக நடக்க முடியாமல் தள்ளப்படுகின்ற கன்று போல் நான் இருக்கிறேன். பொருள் செல்வத்தை நாய் அறிந்து விரும்புவதில்லை. அதுபோன்று அருள் செல்வத்தை அறிந்து விரும்பாதவனாக நான் இருக்கிறேன். ஆயினும் தாயின் கருணை கொண்டு தேஜோமயன் என்னை வந்து ஆட்கொண்டான். தும்பிராஜனே, நீ அவன்பால் சென்று சத்தத்தை உண்டு பண்ணுவாயாக. வண்ணெஞ்ச கல்வன் மணவழியன் என்னாதே கண்ணெஞ்சுருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அண்ணந்திலைக்கும் அணிதில்லை அம்பளவள் பொன்னம் கடலுக்கு சென்றுதாய்கோ தும்பி. வலிய நெஞ்சத்தை உடைய கள்ளன் மன அமைப்பிலோ இலகாதவன் என்று என்னை புறக்கணிக்காமல் எனது கல் மனத்தை உருகும்படி செய்து ஆட்கொண்டவன் அம்பளவான். அவனது தில்லையில் அன்னங்கள் கூடியிருந்து அலங்கரிக்கின்றன. அவனது பொன் போன்ற திருவடிக்கு வேந்தாகிய வண்டே, நீ இனிய சங்கீதம் பாடும். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை ஏனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை செய்யேதும் இல்லாத செய்பணிகள் குண்டருளோ தாயான ஈசர்க்கே சென்றுதாய்கோ தும்பி. நாய் போன்ற என்னை கருவியாக கொண்டு இறைவன் தன்னை புகழ்வித்துக் கொண்டான். பேய் போன்ற என்னை மனக்குறைபாடுகளை பொறுக்கும் பெருமை அவனுடையது. என் பணிவிடைகளை இகழாது அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் தாய் போன்றவன். பெரிய தும்பி, நீ அவனிடம் போய் இசை முழங்குக. நான் தனக்கு அன்பு இன்மை நானோ தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் அனகருணையும் அங்கூற்றேதான் அவனே உனன்னை கூட குளிர்ந்தூதாய்கோ தும்பி. நான் அன்பு இல்லாதவன் என்பதை நானும் அவனுமே அறிவோம். ஆனால் அவன் என்னை ஆட்கொண்டதை உலகம் அறியும். இதுதான் அவனுடைய கருணை. அவனுக்கும் எனக்கும்
பிரியாத யோகம் உண்டாகும்படி பெரிய தும்பி நீ இனிய இசையை கிளப்புவாயாக. தருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவாய் மலர் கூழல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறைபையில் அந்தனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. உலகுக்கு அவன் பிறப்பிடமானான், அதீதத்தில் இருப்பவன் அவனே. இவ்வுலகில் மனம் நிறைந்த பூவை அணிந்துள்ள கூந்தலை உடைய உமாதேவியாரோடு எழுந்தருளியவன் அவன். அருவமாயிருப்பவன் அவன். வேதம் பயிலும் அந்தணனும் அவனே. அந்த சுந்தரேசனிடம் வண்டு மன்னா நீ சென்று காணம் பண்ணுவாயாக. நானும் என் சிந்தையும் நாயகனு கவ்விடத்தோன் தானும் தந்தை ஏழு தாழ்சடையோ நாண்டிலனேல் மனோ திசைகளும் மாகடலும் மாயபிரான் தெனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அம்பிகா சமேதனாய் வந்து அவன் ஆட்கொள்ளாதிருந்தால் நான் கெட்டிருப்பேன், என் மனமும் கெட்டிருக்கும். ஆகாசம் திக்கு கடல் ஆகிய அனைத்தும் ஆகியிருக்கும். ஈசனது திருவடியாகிய தேவனிடத்து சென்று தும்பி கோமானே நீ ஊதுக. உள்ளம் படாத திருவுருவை உள்ளுதலோ கள்ளப்படாத கழிவந்தவன் கருணை வெல்ல பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அவன் மனாதீதன், சிந்திக்கும் அளவு பொய் போகாத வேரின் இன்பத்தை நல்கும் கருணை கடல் அவன். உபகாரம் செய்கிற எம்பெருமான் அவன். என்னை தனித்து அடிமை கொள்ளுகிற அந்த இறைவனிடம் அன்புடன் சென்று பெரிய வெண்டு நீ காணம் செய்வாயாக. பொய்யாய செல்வத்தே புக்களிந்தே நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என்னாருயிரே அம்பலவா இன்றவந்தல் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அனித்திய பொருள்களை நித்திய பொருள்கள் என்று பற்று வைத்து கிடந்த என்னை அவன் உய்வித்தான். ராஜவண்டே நீ செம்மை நிறைந்த அவன் திருவடியின் சென்று அப்பனே ஆருயிரே அம்பலவானா என்று போற்றி நாதம் கிளப்புவாயாக. தோளும் துயேலும் துளையும் சோருள் தோடோ பால்வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சுளமும் தொக்க வளையும் உடை தொன்மை குடமே நோக்கி குளிந்தூதாய் கோத்தும்பி. அவன் அர்த்தநாரீஸ்வரன். சிவஸ்வரூபத்தில் அவன் தோல் குடை நீரு சூடம் ஆகியவைகளை தாங்கி இருக்கிறான். அம்பிகை தன் சொரூபத்தில் துகில் தோடு சாந்து கிளி வலை ஆகியவற்றை உடைத்திருக்கிறான். இவ்விருவாள் வடிவத்திடத்து போய் தும்பி வேந்தே நீ இனிய ஓசையை உருவாக்குவாயாக. கல்வன்கடிய கலதி இவன் எழுநாதே வள்ளல் வர வர வந்துளிந்தான் என் மனத்தே உள்ள துருதுயர் ஒன்றொழியா வண்ணமெல்லா செல்லும் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. என்னை கள்ளன் என்றோ கொடூரமானவன் என்றோ கேடு உடையவன் என்றோ புறக்கணிக்காமல் வள்ளலாகிய சிவன் படிப்படியாக வந்து என் உள்ளத்தில் முழுதும் குடிகொண்டுள்ளான். என் மனத்தில் புகுந்தது என்னை உறுத்தி கொண்டிருக்கிற துயரங்களை எல்லாம் ஒன்று விடாது அவனது தெளிந்த சந்நிதியில் தெரிவிக்கும் முறையில் ராஜ தும்பி நீ ரீங்காரம் பண்ணுவாயாக. உமேலயனோடு மாடும் புகழறிதென்று ஏமாறி நீர்க்க அடியே நிருமாக்க நான் மேல் வீசிட்டு நன்றாய் பொருட்படுத்த திவேதியானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. உமேலயனோடு மாடும் புகழறிதென்று
ஏமாறி நீர்க்க அடியே நிருமாக்க நாய் மேல் வீசிட்டு நன்றாய் பொருட்படுத்த திமேனியானுக்கு சென்றுதாய் தும்பி. சிவனாரை விளக்குவது கடினம் என்று பிரம்மதேவனும் திருமாலும் மனம் கலங்கி நிற்கின்றனர். ஆனால் அவனை புகழ்ந்து பேசுதலில் நான் களிப்படைகிறேன். ஏனென்றால் நாய்க்கு ஓர் உயர்ந்த ஆசனம் தருவது ஒன்று. அவன் என்னை உயர்நிலைக்கு உயர்த்தியுள்ளான். அக்கினி போன்ற திருமேனி உடைய அவனிடம் போய் தும்பி மன்னா நீ அவனது மகிமையை உங்கரிப்பாயாக. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.